إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களிலே வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்கள் வழிகேடுகள் அனைத்தும் மனித சமுதாயத்தை கரையில் பார்த்து செல்லக்கூடியது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அதோ எச்சரிக்கை ஞாபகம் மூட்டியவராக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்கின்ற போதும் ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த மனித சமுதாயத்தை நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறேன் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லதி லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல காரியங்களால் நல்ல கர்மங்களால் மிக சிறந்தவர் என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த வாழ்க்கையில் மரணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, சக்கராத்துல் மௌத், மரணத்துடைய வேதனை என்ற தலைப்பில் இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பினூடாக மரணம் ஒன்று இருக்கிறது என்றோ மரணத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்பது பற்றியோ இந்த இடத்தில் நான் பேசவில்லை. நானும் நீங்களும் எங்களுடைய இறுதி கட்டத்திலே இறுதி மூச்சியை நாங்கள் விடுகின்ற போதும் நாங்கள் படப்போகின்ற வேதனையை பற்றி என்னென்ன வேதனையை எல்லாம் நானும் நீங்கள் படப்போகிறோம் என்பதை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, மறுமையை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். மறுமையினாலே மனித சமுதாயம் எந்த அங்கலாய் பார்க்க என்று படித்திருக்கிறோம். நரகத்தை பற்றி படித்திருக்கிறோம். நரகத்துடைய வேதனையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நரகத்திலே யார் யாரெல்லாம் நுழைவார்கள் என்பதை எல்லாம் படித்திருக்கிறோம். சகோதரர்களே, மரண தருவாயிலே ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுவார்கள். அந்த வேதனையான நேரத்தில் மலக்குமார்களோடு எவ்வாறு நடந்து கொள்வார்கள், அந்த இறுதி கட்டத்திலே அந்த அடியான் ஏனையவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வான், அந்த அடியானோடு மரணிக்க போகின்ற அந்த அடியானோடு ஏனைய உறவுகள் குடும்பத்தவர்கள் எல்லாம் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை எல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹு யத்வஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாபிஹா
فيمسك التي قضى عليها الموت ويرسل الأخرى إلى أجل مسمى إن في ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ் சில மனிதர்கள் மரணிக்கின்ற போது, சமுதாயம் மரணிக்கின்ற போது, மனித சமூகம் மரணிக்கின்ற போது உயிர்களை கைப்பற்றுகிறார். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காத சில உயிர்கள் இருக்கிறது. மரணிக்காத சில உயிர்கள் தூக்கத்தில் இருக்கின்ற போது, சுய நினைவோடு இருக்கின்ற போது, தூக்கத்தில் இருக்கின்ற போது அந்த உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறார். சிலர் மரணித்து விடுவார்கள். இரண்டாவது சாரார்கள் யாரு? மரணிக்காத ஒரு உயிர்கள், மரணிக்காத சமுதாயம். நானும் நீங்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்திருக்கிறோம். எங்களோடு தூங்கி ஒரு சாராரை அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விட்டார். யார் மீது அல்லாஹ் விதியை கடமையாக்கி விட்டாரோ, அஜலை குறித்து விட்டாரோ, அந்த உயிரை அல்லாஹ் திரும்ப அனுப்ப மாட்டார். அனுப்பிய சாரார்கள் தான் உயிர்கள், திரும்ப அனுப்பப்பட்ட சாரார்கள் தான் நானும் நீங்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை, அவகாசத்தை தந்திருக்கிறான். குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நீ வாழு, கொஞ்ச காலம் என்ன செய்தி இந்த உலகத்தில் வாழு, உனக்கு அவகாசம் தருகிறேன், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திருக்க சகோதரர்களே, கண்டிக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் அனுப்பப்பட்டவர்களுக்கு ஒரு தவணை கொடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன தீராளிகள் ஆயாத்திலே கோமியத்தை பக்தரும் சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள சமுதாயத்துக்கு இந்த வசனங்களின் ஊடாக நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. நிச்சயமாக உண்மையாகவே மரணம் உங்களிடம் வந்துவிட்டது. மரணம் உங்களிடம் வந்துவிட்டது. ذلك ما كنت منه تحيد. நீங்க எந்த மரணத்தை கண்டு விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களிடம் வந்துவிட்டது. நபி சொல்லுங்க சமுதாயத்தை பார்த்து, قل ان الموت الذي تفرون منه فانه ملاقيكم. நபியே, உங்களுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்க, மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த மரணத்தை கண்டு விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ فانه ملاقيكم, நிச்சயமா அது உங்களை சந்திக்கும். நாங்க தேடி போறது அந்த மரணம் உங்களை சந்திக்கும் சகோதரர்களே, அது எங்களை சந்திப்பதில் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எப்போது தவணையை கொடுக்கின்றாரோ அந்த நேரத்திலே அந்த மரணம் எங்களை சந்திக்கும். இந்த நிலையை நான் மரணிப்பேன் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைஹிம் ஹஃபஸா ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வ ஹும் லா யஃபரிகூன். அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறார். அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறான். வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபஸா, உங்களை பாதுகாப்பதற்கு அவன்தான் மலக்குமார்களை அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால் தவஃபத்துஹு ருசுலுனா, அந்த உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குமார்களை நாங்கள் தான் அனுப்புகிறோம். வஹும் லா யஃபரிகூன், அவர்கள் ஒரு போதும் உயிரை கைப்பற்றுவதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள், தவறு இழைக்க மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள், உயிரை எடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரா அன்ஆமுடைய 61ஆம் வசனத்தை சொல்லி பார்க்கிறாங்க. அன்பானவர்களே, ஏன் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் தெரியுமா? நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அல்லாஹ்வுடைய கைவசத்திலே நாங்கள் தூங்குகின்ற போதோ, இரவு நேரத்திலே நாங்கள் படுக்கை அறைக்கு செல்கின்ற போது, நாங்கள் தூங்கிவிட்டால் எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வின் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் நாடினால் எங்கள் உயிரை திரும்ப தந்து விடுவான். அவன் நாடினால் எங்கள் உயிரை திரும்ப அனுப்ப மாட்டான். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கத்தில் இருக்கின்ற போது எங்களை நாங்கள் மகாசபா செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நான் என்னென்ன தவறுகள் இருந்தேன், இன்றைய தினம் நான் என்னென்ன இபாதத்துகளை செய்தேன், இன்றைய தினம் நான் என்னென்ன குர்ஆனிய வசனங்களை படித்தேன், இன்றைய தினம் நான் என்னென்ன ஹதீஸ்களை படித்தேன், எத்தனை சுண்ணாவை இன்றைய தினம் நான் உயிர்ப்பித்தேன் என்று ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, அடிக்கடி உனக்கு மரணம் மாறதுக்கு முன்னால, நீ விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால உன்னை நீ விசாரித்துக் கொள்ளுவோம். யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
அன்னைத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு நாள் உறவு நேரத்தில் தூங்குகின்ற போது எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு விதஆத்தான காரியங்களை விட்டும் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, قل لتوفاكم ملك الموت الذي وكل بكم. நபியே சொல்லுங்க, உங்கள் ஒவ்வொருத்தருடைய உயிரையும் கைப்பற்றுவதற்கு உக்கிலபிக்கும் உங்களுக்கு ஒரு மலக்கு பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளார். என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எனக்கு ஒரு மலக்கு சாட்டப்பட்டுள்ளார். உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் உயிரை கைப்பற்றுவதற்கு உங்களுக்கு என்று ஒரு மலக்கு பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளார். மலக்குல் மௌத். வரலாற்றில் சொல்லுவாங்க அடிக்கடி, இஸ்ராயில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு யாரு? இஸ்ராயில் சொல்லுவாங்க. வரலாற்றிலேயோ சுன்னாவுடையோ குர்ஆனிலேயோ ஒரு செய்தி இங்கே இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட பேர் என்ன? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் தான் குர்ஆனில் சுன்னாவில் சொல்லப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மலக்குல் மௌத் தான் எங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார். எங்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இப்ப கவனித்திருக்கிறார். எப்போது இறைவன் என்னும் பொறுப்பை தருவான், அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மலக்கு எங்களுக்கு பின்னால பிடரி நரம்பை விட மிக சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எங்கள் உயிரை கைப்பற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவேதான் இந்த சக்கராத்துல் மௌத், இந்த சக்கரான்னு சொல்லுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சக்கராத்துல் மௌத், மரணத்துடைய போதை. மரண நேரத்தில் மயக்கமாக இருக்கும், அந்த நேரத்தில் தெளிவிருக்காது, குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது சொல்றான், ஒத்தரன்னாஸ சுகாரா. நபியே, அன்றைய நாளை நீங்க மனித சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் போதையில் இருப்பார்கள், மயக்கத்தில் இருப்பார்கள். ஒமாவும் சுகாரா, ஆனால் அவர்கள் மயக்கத்தில் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த சக்கராத்துல் மௌத், சக்கரா வந்து விட்டால், சக்கராத்தை நாங்கள் அடைந்து விட்டால் எங்களுடைய உடல்நிலை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை அல் குர்ஆன் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறான், இந்த உலகத்தை படைத்து நிர்வகிக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? மிக தெளிவான ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நானும் நீங்களும், இந்த உலகத்திலே நானும் நீங்கள் பிறந்தது எங்களுடைய தீர்மானம் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்மானம். இந்த உலகத்திலே நானும் நீங்கள் பிறந்தது என்னுடைய தீர்மானமோ உங்களுடைய தீர்மானம் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்மானம். நான் ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, இந்த தாய்க்கு பிறக்க வேண்டுமா, இவர்தான் எனக்கு தந்தையாக வர வேண்டுமா, இந்த பூமியில் தான் பிறக்க வேண்டுமா என்பது அல்லாஹ்வுடைய தீர்மானம். அல்லாஹ் தீர்மானிக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்வீர்கள் தீர்மானிக்கவில்லை. அதே போன்ற சகோதரர்களே, நாங்கள் மரணிப்பது, எங்களுடைய மரணமும் எந்த பூமியில் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றும், எப்படி நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றும், எதன் மூலம் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய தீர்மானம். நோயாளியாக மரணிக்க வேண்டுமா, சுகதேரியாக மரணிக்க வேண்டுமா, ஆரோக்கியமான நிலையில் மரணிக்க வேண்டுமா, இல்ல ஏதாவது பிரச்சனையில் அகப்பட்டு மரணிக்க வேண்டுமா என்பதே அல்லாஹ்வுடைய தீர்மானம். நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியாது இந்த மரணத்தை. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை சகோதரர். இந்த ரெண்டுக்கும், மரணத்துக்கும் வாழ்வுக்கும் மத்தியில தான் நாங்கள் எதை முடிவெடுப்பது. நான் நல்லவனாக வாழ வேண்டுமா, கெட்டவனாக வாழ வேண்டுமா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வேண்டுமா, விஜய் அடிப்படையில் வாழ வேண்டுமா என்பது நானும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை அந்த ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கிறது. அடிப்படை அல்லாஹ்வுடைய கையில், அடிப்படை யார் கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த மரணத்தை கண்டு நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம், எப்போது நாங்கள் மரணிப்போம் என்று பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த செகண்டில் நாங்கள் மரணிப்போம் என்பதை பயந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த செய்தியை பற்றி தான் இப்போது நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். இந்த தலைப்பு, இப்போது நான் சொல்ல போகின்ற இந்த தகவல்கள் எல்லாம் நானும் நீங்களும் அனுபவிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் இந்த சகோதரர்கள் பேசி விட்டார்கள்.
அந்த வேதனையை அனுபவித்து அவர்கள் பிரித்து விட்டார்கள். இதுக்கு பிறகு நாங்கள் போக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேதனையை நானும் நீங்கள் சத்தியமாக அனுபவிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிம்ல 2066வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றானோ, அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். அவன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ, கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான். இந்த செய்தியை சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்க உடனே அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட போறார். فأتيت عائشة رضي الله عنها فقلت يا أم المؤمنين سمعت أبا هريرة يذكر عن رسول الله صلى الله عليه وسلم حديثا إن كان كذلك فقد هلكنا. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ஒரு செய்தி சொல்கிறார். அவர் சொன்ன செய்தி அவ்வாறு இருக்குமாக இருந்தால் ஃபகத் ஹலக்னா, நாங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டோம், நாங்கள் எல்லாம் நாசமாக போய்விட்டோம் என்று அந்த மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் சொல்கிறார். சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல் ஹாலிக மன் ஹலக பிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை மூலம் யார் அழிந்தானோ அவன்தான் அழிந்தவன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. ஓமா தாக்க, அப்பாரல்ல قال رسول الله صلى الله عليه وسلم من احب لقاء الله احب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன போது சஹாபாக்கள் சொன்னார்கள், வலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ இக்ரஹுல் மௌத், நாங்கள் மரணத்தை வெறுக்கிறது போல, நாங்களும் மரணத்தை வெறுப்பது போன்று சஹாபாக்கள் நிறுத்தாங்க, விரும்பலவங்க. சொன்னாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுக்கின்றோம். அல்லாஹ் அந்த மரணத்தை நாங்கள் வெறுக்கின்ற காரணத்தினால அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்போமா, அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறோமா, இந்த மரணத்தை விரும்பினால்தான் நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவோமா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, قد قاله الذي صلى الله عليه وسلم وليس بالذي تذهب اليه. நீங்கள் கருவது போன்ற அல்ல, நீங்க எதை எண்ணிக்கொண்டிருக்கீங்களோ, நீங்க எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதுவல்ல நான் சொல்ல வந்தது. நான் சொல்ல வந்த என்ன தெரியுமா, கவனித்துக் கொள்ளுங்க சகோதரர்களே, மரண நேரத்திலே என்னுடைய உங்களுடைய உடல் உறுப்புகள் எவ்வாறு அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வலாக்கின் இதா ஷஹ்ஸல் பஸர், மரண நேரம் வந்துவிட்டால், மரணத்துடைய நேரம் நீங்கள் அன்பித்தால் சகோதரர்களே, கண் பார்வை பொருள ஆரம்பித்து விடும், கண் பார்வை பொருள ஆரம்பிக்கும், கண் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்ப்போம், இன்னும் ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் பேசுவோம். எனக்கு பக்கத்திலே என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தவர்கள், பொருளாதாரம் எல்லாம் இருக்கும். என்னால் பேச முடியாத வார்த்தை கூட. எனக்கு பக்கத்திலே என்னுடைய உறவினர் இருப்பார்கள், மனைவி இருப்பார்கள், பிள்ளை இருப்பார்கள், குடும்பத்தவர் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் நான் இன்னும் ஒரு சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்திலே செம்பு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்தால் எவ்வாறு கொதிக்குமோ, கொதிக்கின்ற சத்தத்தை நாங்கள் எவ்வாறு கேட்போமோ, செம்பு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கின்ற போது எவ்வாறு கொதிக்குமோ, கொதிக்கின்ற சத்தத்தை நாங்கள் எவ்வாறு கேட்போமோ, அந்த மாதிரி சத்தம் எங்கள் உள்ளத்தில் இருந்து வரும் சகோதரர்கள். அந்த சத்தம் எங்கள் உள்ளங்களில் இருந்து வரும். இரண்டாவது அடையாளத்தை சொன்னார்கள். மூணாவது அடையாளத்தை சொன்னாங்க, தோல் உரோமங்கள் எல்லாம் மெய் சிரிக்க ஆரம்பித்துவிடும். தோல் உரோமங்கள் எல்லாம் மெய் சிரிக்க ஆரம்பித்துவிடும். விரல்கள்
ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் தஃபதிஸ்ஸாகு பிஸ்ஸாப், கெண்டைக்காலோட பின்னி பிணைய ஆரம்பித்து விடும். விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய ஆரம்பித்து விடும். கெண்டைக்காலோட பின்னி பிணைய ஆரம்பித்து விடும் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அந்த மனிதனை அறிந்து கொள்வான். அந்த நேரத்தில் அந்த அடியான் புரிந்து கொள்வான், எனக்கு மரணம் வந்து விட்டது, மரணத்தை நான் நெருங்கிவிட்டேன், மரணத்தை நான் நெருங்கிவிட்டேன். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ, அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ, அஹப்பல்லாஹு லிகாஹு. சகோதரர்களே, பூர்ணமான ஈமான் உள்ளவன், குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்தவன், தெளிவான கொள்கையோடு இருந்தவன் மாத்திரம்தான் இந்த இடத்திலே தெளிவாக இருப்பான். அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புவான். அல்லாஹ்வை நான் சந்திக்க போகிறேன் என்றோடோ எண்ணத்தோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் யார் மனதால் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ்வும் நிச்சயமாக சத்தியமாக சந்திக்க விரும்புவான். அந்த நேரத்திலே யாராவது மன் கரிஹ அல்லாஹ் லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ கரிஹ அல்லாஹ் லிகாஹு. எப்படி தெரியுமா? அந்த நேரத்திலே நாங்கள் ஏதாவது வேலையோடு இருப்போம், உலகத்துடைய சிந்தனையோடு இருப்போம், உலகத்துடைய வேலையோட பிஸியா இருந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் குடும்பத்தோடு இருப்போம், ஏதாவது வேலையை அரைக்குறையாக விட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நான் யோசிப்போம், அந்த நேரத்தில் நாங்கள் சிந்திப்போம், இவ்வளவு வேலைகள் இருக்கின்ற போது மரணம் வந்து விட்டது, இவ்வளவு வேலைகள் இருக்கின்ற போதும், இவ்வளவு சுமைகள் இருக்கின்ற போதும் மரணம் வந்து விட்டது. என் குடும்பத்தவர்களை யார் பார்ப்பார்கள், என் பொருளாதாரத்தை யார் சுமப்பார்கள், என்னுடைய இந்த நிலையை, இந்த உலகத்தை நான் விட்டுவிடப் போகிறேன், இந்த அரைக்குறையான செயல்பாடுகளோடு நான் உலகத்தை விட்டு போக போகிறேன் என்று அந்த நேரத்தில் நாங்கள் இந்த எண்ணங்கள் உள்ளங்கள் வர ஆரம்பித்தால் நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை வெற்றோம். அல்லாஹ்வை சந்திப்பதை நாங்கள் செய்கிறோம், வெறுக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை சந்திப்பதை வெறுப்பா சொல்வது. அதற்கு பின்னால் யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னால என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலம் தரல் இன்சான், மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா, மனித சமூகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா, இதா மாத்த ஷக்ஸ பஸரஹு, அந்த அடியார்கள் அந்த மனிதர்கள் மரணிக்கின்ற போதோ அவருடைய கண் பார்வையில் மிரள ஆரம்பிக்கின்றது, கண் பார்வையில் மிரள ஆரம்பிக்கின்றது. காலோ பலா, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதாலிக ஹீன யத்பா நஃப்ஸஹு யத்பா பஸரு நஃப்ஸஹு, அந்த நேரத்திலே அந்த அடியான கண் பார்வை மேலோக்கி காணப்படும், மேலே செல்லும், செல்லுகின்ற கண் பார்வை மேலோங்கி இருக்கும். சகோதரர்களே, அந்த கண் பார்வை அவனுடைய உயிரை, தன்னுடைய உயிர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து போவதை பார்க்கின்றது. தன்னுடைய உடல் அந்த உயிர் தன்னை விட்டு பிரிந்து போவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். திருமறை குர்ஆன் இதை தங்கள் சொல்கிறது, ஃபலௌலா இலா பலகத்தில் ஹல்கும் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இலா பலகத்தில் ஹல்கும், தொண்டை குழியை உயிர் நாடியில் அடைந்து விட்டார், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டார், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் குடும்பத்தவர்கள் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் பார்த்து கொண்டிருப்பீங்க, குடும்பத்தவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், நண்பர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், குடும்பத்தில் எல்லோரும் இருப்பார்கள். குடும்பத்தவர்கள் உறவினர்களை விட, ஏழையவர்களை விட நாங்கள் நீ சமீபத்தில் இருந்து கொண்டிருப்போம் என்று சொல்றோம். உயிரை கைப்பற்ற அந்த நேரத்தில் இருந்தாலும் உங்களிடம் வார்த்தை கூட பேச முடியும். சகோதரர்கள், எங்களோட உடல்ல உயிர் இருக்கும், எங்களோட உடம்புல உயிர் இருக்கும், ஏதாவது சொல்லுவோமே என்று முற்படுவோம், முடியாது சகோதரர். ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படும் தெரியுமா? சில நேரங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், கல்கின்னு சொல்லிக் கொடுப்பாங்க, கனிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க, வார்த்தை சொல்லுவர் வருமான் கஷ்டப்படுவோம் சொல்றது. நாங்கள் பார்க்கின்ற உலகம்
மலக்குமாருடைய உலகம். நாங்கள் பார்க்கின்ற உலகம் மலக்குமாருடைய உலகம். அந்த உலகத்துக்கு பேய்த்தோம் சொன்னால் எங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. எங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கும். குடும்பத்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், பொருளாதாரம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் நம்ம பார்த்திருப்பாங்க. அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற நேரம், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற நேரம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தூதர் அனுப்புறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட மகன் மரணிக்க போகின்றார்கள், வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க, சொல்லி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் போகல. ரசூலுல்லாஹ் முடியாம இருக்கிறது. தன்னுடைய மகன் மரணிக்கின்ற போது, தன்னுடைய மகன் மரணிக்க போகிறார். தன்னுடைய மகன் மரணிப்பதை ரசூலுல்லாஹ்வால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, இர்ஜி இலைஹா ஃபஅக்பிர்ஹா அன்ன லில்லாஹி மா அഖத வ லஹு மா ஆதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா ஃபமுர்ஹா ஃபல்தஸ்பிர் வ தஹ்தஸிப். சொல்லி அனுப்புறாங்க. போய் சொல்லுங்க, நீங்க திரும்பி போங்க, சொல்லுங்க போய், அல்லாஹ் எந்த நியமத்தை தந்தானோ அந்த நியமத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். அல்லாஹ் தந்த நியமத்தை அவர் எடுத்து விட்டான். ஒவ்வொரு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தவணை உண்டு. ஃபமுர்ஹா, நீங்க சொல்லுங்க, ஃபல்தஸ்பிர், பொறுமையா இருக்க சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்க்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சத்தியம் பண்ணி அனுப்புறாங்க, அல்லாஹ்வின் தூதர் வர வேண்டும், அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள் என்று சொல்லி அனுப்புறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்விடம் அந்த குழந்தை கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, சரி குழந்தை சகோதரர்களே, 2 வயது பாலகன், 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தையை மரணிக்கின்ற போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த குழந்தையுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் சொல்றாங்க. உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. உயிர் போகக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தை போராடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க. கூடத்தை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நீங்களா அழுகிறீங்க என்று கேட்டாங்க. சகோதரர்களே, வேதனை சகோதரர்களே, அந்த வேதனையில உஷ்ணம், அவ்வளவு வேதனைகளை மரண தருவாயில் நானும் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறோம். சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வேதனை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் அனைவரும் மரண தருவாயில் வருகின்ற ஃபித்னா குழப்பத்தை விட்டு அதிகமாக அல்லாஹ் பாதுகாப்பு பெறுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகையிலே கற்றுத் தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்துல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி துஆவும் உண்டு. எனக்குள்ள சகோதரர்கள், இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்கள் அம்மா அல்லாஹ் எனக்கு புரிவானாக. வாஹிதாவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரண தருவாயிலே நாங்கள் எல்லாம் இருக்கின்ற போதும் மலக்குமார்கள் வருவாங்க. உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குமார்கள் வருகின்ற நேரத்தில் சொல்வாங்க, இதா ஹதரஹுல் மௌத் புஷ்ஷிர பி ரதுவானில்லாஹி வ கிராமத்திஹி. மூமினான நல்ல அடியானாக இருந்தால், மூமினான நல்ல அடியானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டும் அவருடைய கண்ணியத்தை கொண்டும் நன்மாராயம் சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த அடியான் பலைஸ ஷையுன் அஹப்ப இலைஹி மிம்மா அமாமஹு ஃபஹப்ப லிகா அல்லாஹி வ அஹப்ப அல்லாஹு லிகாஹு. அவனுக்கு முன்னால அல்லாஹ்வை சந்திப்பதை தவிர வேறு எதையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவனுக்கு முன்னால அல்லாஹ்வை சந்திப்பதை தவிர வேறு எதனையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான். எல்லோரும் இருப்பார்கள். ஆனா அவன் சாய்ஸ் பண்ணது, அவன் முடிவெடுத்ததை நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் நான் போக வேண்டும் அவன் ஆதரவோடு ஆசையோடு எதிர்பார்ப்பு கொடுப்பான். விரைவாக அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும் என்று அந்த மூமினான நெல்லடியாக எதிர்பார்த்து கொண்டிருப்பான் செய்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சொத்துக்களை விட, பிள்ளைகளை விட, மனைவியை விட, அந்தஸ்தை விட, பதவியை விட நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். மூமினான நெல்லடியான் அதிகமாக அல்லாஹ்வை எதிர்பார்ப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, கெட்டவனாக இருந்தால், ஒரு பாவியாக இருந்தால், ஒரு காஃபிராக இருந்தால், உஸ்ரிபி அஸாபில்லாஹி வ உக்பத்திஹி, அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டும் அல்லாஹ்வுடைய வேதனை கொண்டும் அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். பலைஸ ஷைஇன் அக்ரஹ இலைஹி மிம்மா அமாமஹு கரிஹ லிகா அல்லாஹி வ கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. அவன் எதை வெறுத்தானோ அதை முன்னால் கண்டு கொள்வான். அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுத்தான், இந்த உலகத்தை ஆசைப்பட்டான், நரகத்தை சம்பாதித்துக் கொள்கிறான் என்று செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஒரு செய்தி சொன்னாங்க. அழகான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. நாம் இந்த உலகத்துல கபருக்கு போறதுக்கு முன்னால மரண தருவாயிலேயே நாங்கள் ஒன்றை கண்டுகொள்வோம். நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை மரண தருவாயில எங்களுக்கு இருப்பிடம் காட்டப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியிலே 107வது ஹதீஸ்ல வருகிறது, இதா மாத அஹதுஹும் வரித அலைஹி மக்அதஹு குதுவதன் வ அஷியா இம்மன் நார் வ இம்மல் ஜன்னah. உங்கள் ஒருத்தர் மரணித்தால் வரித அலைஹி மக்அதஹு, அவனுடைய இருப்பிடம் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். இம்மன் நார், ஒன்றும் நரகமாக இருக்கும், வ இம்மல் ஜன்னah, ஒன்றும் சொர்க்கமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபயகாலு, அவனுக்கு சொல்லப்படும், ஹாலா மக்அதுக ஹத்தா துபஅஸு இலைஹி, அடியாரே இதுதான் உன்னுடைய இருப்பிடம், இங்கேதான் இருக்க போகிறாய், மறுமை நாள் வரைக்கும் நீ இங்கேயே இருந்து கொள்ளுங்கள். சகோதரர்களுக்கு இதுதான் வேதனை. இந்த வேதனை வராதுக்கு முன்னாடி நான் சொர்க்கவாதியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தப்பிவிடுவோம். ஆனால் எங்களுடைய நிலைமை அதுக்கும் மாற்றமாக இருக்குமாக இருக்கிற சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவேதான் இந்த மரண தருவாய் என்பது மிகவும் பயங்கரமானது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தான், இந்த சந்தர்ப்பத்தில் தான் சில அடியார்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சுவாங்க. சில அடியார்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சுவாங்க. எப்ப தெரியுமா? ஒலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத் قال இன்னி துப்து الآن வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார். சூரா அன்-நிஸாவுடைய 18ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு சாராருக்கு அல்லாஹ் தௌபா கொடுக்க மாட்டான், மன்னிப்பு இல்லை அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஏன் தெரியுமா? யஅமலூன ஸய்யிஆத், பாவங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஹத்தா இதா அஹதஹுல் மௌத், மரணம் வருகின்ற வரைக்கும் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, அழைக்கப்படுகிறது வாழ்நாள் ஹதீஸ் விளக்கோப்புகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த படிகள் அழைக்கப்படுகிறது, மறக்கிறோம், ஓடுகிறோம். யார் மறக்கிறார்கள்? குர்ஆனுடைய விளக்கோப்புகள் நடக்கிறது, வாருங்கள் வந்து படிப்போம் சொல்லப்படுகிறது, யாரும் மாறுவது கிடையாது, அது கணக்கெடுப்பது கிடையாது. வாருங்கள் அல்லாஹ்வின் மாளிகையில் அழைக்கப்படுகிறது, 5 நேரம் தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுவோம் என்று அழைக்கப்படுகிறது. யார் வருகிறோமா? கிடையாது. யஅமலூன ஸய்யிஆத், பாவங்கள் மாத்திரமல்ல, பிதஅத்துகள் செய்வதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றார். பிதஅத்துகள் செய்வதையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நன்மையை செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்து வஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தின் பால், அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப விரைந்து செல்லுங்கள்? மரணம் வாரத்துக்கு முன்னால் விரைந்து செல்ல வேண்டும். மரணம் வருவதற்கு முன்னால் விரைந்து செல்ல வேண்டும். எப்ப விரைந்து போகலாம்? எப்ப அல்லாஹ்விடத்தில் கைகளை ஏந்தி, இறைவா நான் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், நிறைய தவறுகள் செய்து விட்டேன், உன்னுடைய மார்க்கத்தை அறியாமல் நிறைய பிதஅத்துகளை செய்து விட்டேன், உன்னுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கு மாற்றமாக நான் நடந்து விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று எப்போது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்க போகிறோம்? சகோதரர்களே, மரணம் வாரத்துக்கு முன்னால் பிரார்த்திக்க வேண்டும். மரணம் வந்ததுக்கு பின்னால இறைவா, அந்த நேரத்தில் சில அடியார்கள் சொல்வார்கள், கால ரப்பிர்ஜூன், இறைவா அல்லாஹ் என்னை உலகத்துக்கு திரும்ப அனுப்பிவிடு, திரும்ப கொஞ்ச காலம் என்னை அனுப்பிவிடு, லஅல்லி ஆமல் சாலிஹன், சில நல்ல காரியங்களை நான் செய்து விட்டு வருகிறேன். எப்ப கேட்பாங்க? மரண தருவாயில தொண்டைக்குள்ளே உயிர் வந்து விட்டு வந்த பிறகு.
அந்த நேரத்தில் கெஞ்சுவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா இன்னஹா கலிமத்து வக்காய். அதெல்லாம் ஒரு வார்த்தை தான், அதெல்லாம் ஒரு வார்த்தை தான், அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். சகோதரர்களே, ஒமின் வராஇன் பர்ஸஹ் இலா யௌமி யபஅஸூன். அந்த நேரத்திலே பர்ஸஹ் திரை போடப்பட்டு விடும். அந்த திரைக்குள்ள போனால் திரும்ப உலகத்தில் யாரும் வர முடியாது, நானும் நீங்கள் வர முடியாது. அந்த நேரத்தில் சில அடியார்கள் சொல்வார்கள், சில கெட்டவர்கள் முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். உலக தரா இது முஜ்ரிமோன நபியே, அந்த நேரத்தில் சில பாவிகளை பார்த்தீங்களா, சில கெட்டவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தலைமாட்டில் சில மலக்குமார்கள் நின்று கொண்டும் அவர் உயிரை எடுக்கக்கூடிய அந்த கட்டத்துல ரப்பனா இறைவா அபுசர்னா நாங்கள் பார்த்துட்டோம், மலக்குமாரை உலகத்தை நாங்கள் பார்த்துட்டோம், வஸமிஅனா நாங்கள் கேட்டுட்டோம், ஃபர்ஜிஅனா எங்களை திரும்ப அனுப்பிவிடு, நஅமல் சாலிஹன் நாங்கள் எல்லா அமல்களை செய்து கொண்டு வருகிறோம் என்று அந்த மக்கள் அல்லாஹ்வை கெஞ்சுவாங்க. மரண தருவாயை கெஞ்சி எந்த பிரயோஜனம் இல்லை. ஃபிரௌன் கூட இறுதி தருவாயில தான் அல்லாஹ் ஈமா கொள்றான். தொண்டைக்குள்ளே உயிர் வந்திருக்கேன், தொண்டைக்குள்ளே உயிர் வந்து விட்டது. அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் தான் சொல்கிறான், ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை ஈமா கொள்கிறேன் என்று அந்த நேரத்தில் சொல்றான். அல்லாஹ் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு செய்தி நடந்துச்சு. இப்போதுதான் அவனுக்கு டைம் வந்து, இப்போதுதான் அவனுக்கு அவகாசம் வந்தது, இப்போதுதான் அவனுக்கு ஞானம் பிறந்தது என்று அந்த நேரத்தில் ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் கேட்டார். இதே நிலைதான் சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹ் பார்த்து அன்னைக்குரிய சகோதரர்களே. அதே போல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுல் மௌத். உங்களுக்கு மரணம் வரதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதாரங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள். அந்த நேரம் மரணம் வந்தால் அந்த அடியார்கள் சொல்வார்களாம், இறைவா கொஞ்சம் டைம் தான், கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா, கொஞ்சம் தாமதிக்க கூடாதா, தான தர்மங்களை செய்து நான் உன்னுடைய நெல்லடியாராக நல்ல சாலிகான ஒரு மனிதனாக மாறி வருகிறேன் என்று அந்த நேரத்தில் அந்த அடியான் விசுவாசம். அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த மரண வாழ்க்கை என்பது சக்கராத்துல நேரம் என்பது கடுமையானது, இந்த கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டார், சக்கரத்துல் மௌத். சக்கரான் சொன்னா போதை. சக்கரான் என்ன? போதை. நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா மொழிபெயர்த்தோம்னா போதை, மயக்கமாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண தருவாயில் சொன்ன இறுதி வார்த்தை தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத் சகராத், இன்னலில் மௌத் சகராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இறுதி வார்த்தையில் ஒன்று தெரியுமா? வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை, நிச்சயமாக மரணத்துக்கு சக்கராத் உள்ளது, நிச்சயமாக மரணத்துக்கு சக்கராத் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை. ரசூலுல்லாஹி விட்டு வைக்கவில்லை மரணத்தை விட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த மரணத்தை விட்டு வைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வராங்க. வார நேரத்துல அவளை கையில விஸ்வாக் பண்ணிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரே விஸ்வாக் வேண்டுமான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தலையை அசைக்கிறாங்க, கையை தூக்க முடியும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாயில ஒரு புடவை துண்டு இருக்கு, ஒரு புடவை துண்டு முகத்துல போட்டு எடுக்கிறாங்க, முகத்துல போட்டு எடுக்கிறாங்க. மரணத்துடைய வேதனை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரே நீங்க வேதனைப்படுறீங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என் தந்தையே நீங்கள் சிரமப்படுகிறீர்களே, எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமது தந்தைக்கு இதுக்கு பின்னால இந்த கஷ்டமே வரப்போறது இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க என்று ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் இருவர் படக்கூடிய மரண வேதனையை நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன், உங்களில் இருவர் படக்கூடிய மரண வேதனையை நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன், வேதனை படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால ஒரு பாத்திரத்திலே கையை விட்டு தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவி கொண்டாங்க, முகத்தை கழுவுறாங்க, தடவுறாங்க, அடிக்கடி செய்து கொண்டே இருக்கிறாங்க. முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
தன்னுடைய கை இரண்டை வானத்தை பக்கம் உயர்த்தி வானத்தை பார்க்கிறாங்க, முகத்தை பார்க்க, வீட்டுடைய முகத்தை பார்க்கிறாங்க, வானத்தை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹும் ரஃபீகல் அலா லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு பல சக்கராத்துகள் உள்ளன, பல மயக்கங்கள் உள்ளன என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால வானத்தை நோக்கி அல்லாஹும் ரஃபீகல் அலா என்ற வார்த்தை சொன்னதுக்கு பிறகுதான் தன்னுடைய கை கீழே விழுகிறது. வர்ணிக்கிறாங்க சொல்றது. கண்ணியத்துக்குரியவர்கள், ரசூலுல்லாஹ்வை மரண வேதனை அனுபவித்தார்கள் சொன்னால் நாங்களும் நிச்சயமாக சத்தியமாக மரணத்தில் வேதனை அனுபவிச்சிருக்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த மரணத்தில் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பானாங்க. அடிக்கடி நாங்கள் அதிகமான தொழுகையுடைய இறுதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்ற துஆவை அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் என்னென்ன விடயங்களை கேட்கிறோமோ படிக்கிறோமோ அதன்படி இபாதத் செய்யக்கூடிய பக்குவத்தையும் பேருகின்ற ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமானி வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அகீமிஸ் ஸலாத்.